ஒருவேளை விசிக வெளியேறி பாமக மட்டும் உள்ள இருந்தால் அதோட நிலைமை என்ன வரும் நினைக்கிறேன்? அதை விட மோசமாக போகும், கேவலமாக படுகேவலமாக போகும். திருமாவை ஒருபோதும் ஸ்டாலின் இழக்க மாட்டாருங்க. ஏன்னா இடதுசாரிகளும் காங்கிரஸும் அதை விட மாட்டாங்க, நிச்சயமாக விட மாட்டாங்க. ஏங்க இந்த கூட்டணியோட அச்சாணியே திருமாதாங்க. அவருக்கு ஓட்டு வேணால் 3/4%, 1/4%, 1% கூட நீங்கள் சொல்லிட்டு போகலாம். இந்த கூட்டணிக்கான நம்பகத்தன்மையே திருமாதான். ஏன்னா ஒருத்தன் தப்பு செய்ய வாய்ப்பு கிடைக்காம இருக்கும்போது நல்லவனாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. வாழ்க்கையில் தவறான பாதையில் போகிறதுக்கு, அரசியலில் தவறான பாதையில் எல்லார மாதிரியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் அதை உதறிட்டு கொள்கைக்காக நிற்கக்கூடிய ஒரே தலைவர் அவர். அப்படி இருக்கும்போது இடதுசாரிகளும் அப்படித்தான். அவங்க அவர்கள் மீது நமக்கு விமர்சனம் இருந்தாலும் அவங்க பிஜேபி எதிர்ப்பில் மிக உறுதியாக நிற்கக்கூடியவர்கள். மக்கள் நல கூட்டணி 2016 அந்த காலகட்டங்களில் நான் பார்த்திருக்கிறேன். திருமா வந்த பிறகு தான் கேம் சேஞ்சராகவே, திருமா இஸ் அ கேம் சேஞ்சர், சுச்சுவேஷனே மாறிச்சு அப்படி. ஆகவே அந்த சூழல் உங்களுக்கு பாமகவை உள்ளே இழுத்துக்கிட்டு திருமாவை வெளியில் போகிறாருன்னு சத்தியமாக ஸ்டாலின் செய்ய மாட்டாருங்க. அந்த தவிர மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார் என்று நான் உறுதியாக, சில விஷயங்களில் கலைஞரை விட அவர் ரொம்ப தெளிவானவர்னு நான் பார்க்குறேன். எச் ராஜா சொன்னது ஒரு விதத்தில் உண்மையாக கூட இருக்கலாம். இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஸ்டாலின். கலைஞர்ன்றது உண்மை தான். நான் அதை டேஞ்சரஸ்ன்றது எப்படி பார்க்குறேன்னா, இஸ் மோர் கிளவர். அதாவது சில விஷயங்களில் அவர் ரொம்ப அதீதமான உறுதிப்பாட்டில் தான் இருக்கார் ஸ்டாலின் அவர்கள். எனக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியுது. விசிகாவே அவர் இழக்க மாட்டார்.